வெல்கம் டு எஸ்கே ட்ரேடிங். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த சேனலோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். ஓகேவா? அதாவது எதை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஃப்யூச்சரில் வந்து நான் எல்லாமே வந்து இதில் அப்லோட் பண்ண போகிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் என்ன பெனிஃபிட்டு, மற்ற பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், அதை தவிர அப்படி என்ன இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட்டில், அதில் என்ன நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக டாபிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த சேனலில். அதே சமயம் ட்ரேடிங் அதை நான் வந்து ப்ரொமோட் பண்ணல. அது வந்து பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும், மணி மேனேஜ்மெண்ட் அண்டு மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. பட் இதை நான் பப்ளிஷ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரேடிங்கில் நிறைய பேர் வந்து சம்பாதிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி வந்தவன் நானும் ஒரு ஆள். ஆனால் நான் ரொம்ப ஈஸியாலாம் வரல, ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டு, ரொம்பவும் லேர்ன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு 1 இயர்ஸ் இதுக்கோசம் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் அது எல்லாமே அப்ளை பண்ணும்போது என்ன நடந்ததுன்னா, நிறைய லாஸஸ் நடந்தது. ஸோ மோர் தென் வந்து ஒரு 3.5 lakhs கிட்ட நான் லாஸ் பண்ணியிருக்கேன். 2020 நான் பங்கு சந்தையில் வரேன். ஸோ அப்போ நான் லாஸ் பண்ணது அப் டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதில் பணம் பார்க்க முடியும், ஆனால் லாபம் அவ்வளோ எவ்வளோ ஈஸியாக இப்போது ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணால் லாபம் எடுத்துட முடியும், ஆனால் அதை தக்க வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸை இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணிக்கணும், இன்னும் அதிகமாக கற்றுக்கணுன்னு நான் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் திரும்ப ஒரு ட்ரேடிங்க்கு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னோடய முதல் நாள். என்கிட்ட இருக்கிற பணம், மொத்த பணம் பார்த்திங்கன்னா ஒரு 1,60,000 ரூபாய். ஓகேவா? இந்த பணத்தை வச்சுட்டு நான் அகைன் திரும்ப ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இந்த சேனல் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி ட்ரேடிங்கில் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சில ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது பண்ண தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, என்ன பண்ணுது, இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போகிறேன். ஸோ ஒரே வீடியோவில் சொன்னால் அது புரியாது நிறைய பேருக்கு. ஸோ என்னோடய ஒரு வீடியோலையுமே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி என்னோடய முதல் நாள். ஓகே, என்னோடய பங்கு சந்தையில் நான் திரும்ப ஒரு 2007 2023 வரைக்கும் நான் வந்து ட்ரேட் பண்ணேன். திரும்ப ஒரு கேப் விட்டு இன்னும் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு, பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, சொல்லப்போனால் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு மைண்ட் செட்டோட, ஒரு கிளியரான ஒரு வியூவோட மார்க்கெட்டை அணுகியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு முதல் நாள் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதாவது இன்றைக்கி நான் பண்ணது எக்ஸ்பைரி ட்ரேடிங் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி ட்ரேடிங் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எதில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் செலக்ட். ஓகேவா? இதில் தான் மிட் கேப் நிஃப்டி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அதோட எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டேயில் நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியான விலையாக கிடைக்கும். மொமெண்டம் இருந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேயில் லாபம், மொமெண்டம் இல்லைன்னா நமக்கு நட்டம் தான். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும். ஏன்னா ஒரு பெரிய வார் போயிட்டுருக்கு, நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் படி, நியூஸ் படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் வர்த்தக ரீதியாக. அதனால் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ என்னுடைய முதல் ட்ரேடு இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 9:23க்கு 400 குவான்டிட்டி 5.35 பைசா எடுத்திருக்கேன். அது ஒரு 2,000 ரூபாய். ஓகேங்களா? இன்னும் 9:24க்கு பிஇ சைடில் 2 பக்கமும் 5 ரூபாயில் 400 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அதாவது என்னோட 2.5% அமௌண்ட் அந்த 1,60,000 ரூபாயில் 2.5% 4,000 ரூபாவை நான் ரிஸ்க்காக வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ணது பார்த்திங்கன்னா, இதில் நான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய் நட்டம் அப்படின்னா 6,000 ரூபாய் லாபம், அந்த கணக்கில் நான் பண்ணுறேன். இப்போ நம்ம 4,000 ரூபாய் நட்டம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து 12,000 ரூபாய், அந்த கணக்கில். ஸோ இதை வந்து சம்டைம் வந்து ஒரு பக்கம் 1:3, அதாவது 4,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய், இல்லைன்னா 4,000 ரூபாய்க்கு 16,000 ரூபாய்ன்ற 4லேயும் நான் செய்வேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா பாதி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 20% வந்து 40 ரூபாயில் செட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது 200 லாட் வந்து 48 ரூபா, 50 ருபீஸில் செல் பண்ண முடியல, பிகாஸ் வந்து அப்பர் லிமிட் வந்து பிரச்சனையில் 48 ரூபாயில் செட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அதாவது ஒரு பாதி வந்து 1:3, 4,000 ரூபா போட்டால் 12,000 ரூபாய். அப்போ நான் அதில் பாதி போடுறது 2,000 ரூபாய். 2,000 ரூபாய்க்கு 3 மடங்குனா 6,000 ரூபாய். இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா போட்டால் 8,000 ரூபாய். 8 + 6 கிட்டத்தட்ட 14,000 ரூபாய். ஓகேங்களா? இதுதான் நான் செட் பண்ணது. எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் அடிச்சிருக்கு. ப்ளஸ் அடுத்த எனக்கு டவுன் சைடு அடிச்சதில்ல, அடுத்த சிஇ சைடில் இருக்க 2 ஆட்டையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். ஒரு 2 ருபீஸ் தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் அந்த 2 ருபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கட்டும், ஒரு 600 700 ருபீஸ் சேவ் ஆகிறதுக்கோசம் நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ முதல்ல எடுத்த 2 ஆர்டர் பார்த்திங்கன்னா, சிஇயில் எடுத்த ஒரு ஆர்டர், பிஇயில் எடுத்த ஒரு ஆர்டர், அது ரெண்டுமே பாதியாக டிவைட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணது. மற்ற 2 வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஆர்டர் வந்து எனக்கு ஆப்போசிட்டில், இந்த பக்கம் லாபம் அடிச்சு அந்த பக்கம் நமக்கு நட்டம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் சரியான டவுனு. ஸோ எனக்கு என்ட்ரி எடுத்த இடம் இந்த ப்ளூ கலரில் இருந்தால் என்ட்ரி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9:15 9:25 மேலே நான் எடுத்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைனில் தாண்டும் போது நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சடனாக தாண்டும் போது சீக்கிரமாகவே அதில் ப்ராஃபிட் கிடச்சிடும். ஓகே, எனக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஓகேவா, ஸோ நான் என்ட்ரி ஆனது இந்த இடம் என்னோடய இந்த ஜோனுக்கு மேலே போய் முடிஞ்சால் தான் அது வந்து 0 ஆகிருக்காது, வேல்யூ இருக்கும். பட் காலையில் நல்ல மொமெண்டம் கொடுத்தாலும் எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ப்ராஃபிட் அடிச்சிச்சு, 2 ப்ராஃபிட்டாக அடிச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ நான் எடுத்தது மோர் தென் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து ஹையஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் டார்கெட் 40 116 வரைக்கும் போயிருக்கு. என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா பாதி வந்து 40, பாதி வந்து 50. ஓகேவா, ஸோ இது 112 வரைக்கும் போயிருக்கு. எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,320 ரூபா. அதாவது நான் ரிஸ்க் எடுக்கிறது 2.5%, எனக்கு லாபம் வந்தால் அது 7.5% வரும். 7லேருந்து 8% வரும். ஏன்னா நான் பாதி எடுப்பேன், 3 ரேஷியோவில் பாதியும் 4லையும் எடுப்பேன். ஓகேவா, அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா எல்லாம் டேக்ஸ் எல்லாம் போக பார்த்தாலும் கிட்டத்தட்ட 14,100 ரூபா 150 ரூபா 150 ரூபா எனக்கு டேக்ஸ் இதில் பிடிப்பாங்க, அது மீன் ப்ரோக்கரேஜ் பிடிப்பாங்க. ஸோ மிச்சம் பார்க்க ஒரு 14,000 நம்மளுக்கு வரும் இன்றைக்கி லாபம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 7.5%க்கு மேலே இன்றைக்கி லாபம். ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் உங்களுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு ட்ரேடிங் நீங்கள் வந்து ஒரு மெத்தட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும் இல்லை என்ன ட்ரேடிங் ஆகட்டும், ஸோ அந்த ஒரே ட்ரேடிங்கை மட்டுமே நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணுங்கள். அந்த ஒரே ட்ரேடிங்களுக்கு எல்லா டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எந்த டேட்டில் பண்ண போகிறேன், என்ன கண்டிஷனில் நான் பண்ண போகிறேன், இது நான் பிரேக் பண்ண போகிறேன், இல்லைனா இன்றைக்கி வந்து இந்த பாயிண்டில் கிடச்சா நான் பண்ண போகிறேன்றப்போ அந்த கான்செப்டை ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 4 மாதம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் பணம் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ட்ரேடிங்கை நீங்கள் பண்ண மாதிரி ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது டேட்டா எடுத்து நான் இங்கே வாங்கியிருக்கேன், இவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், இன்றைக்கி இது நான் இப்போ வாங்கியிருந்தால் இவ்வளோ லாபம் எனக்கு, இதுக்கு நான் வாங்கியிருந்தேன் நட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ரெடி பண்ணுங்கள். அந்த 3 மாதத்தில் எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கும்னு அவசியம் இல்லை. ஆவரேஜாக பார்க்குறப்போ அந்த 3 மாதத்தையும் கூட்டி பார்க்குறப்போ எனக்கு ஒரு லாபத்தில் நான் இருக்கேன்றப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தலாம். அது வரைக்கும் நீங்கள் ஒரு சொந்த பணத்தை ட்ரேடிங்கில் பயன்படுத்தாதீங்க. இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அந்த ட்ரேடிங் பண்ணது ஒரு ஹேபிட்டாகவே போயிடும். நான் டெய்லி பண்ணே ஆகணும், அப்படி டெய்லி ட்ரேட் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மைண்டுக்கு போய்டும். நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்பு, ஃபஸ்ட்டு எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஸ்டாக்கில் பண்ண போகிறீங்களா, யாருக்கு என்ன வேணால் பண்ணலாங்க, இதெல்லாம் பண்ணால் லாபம்னு கிடையாது, எல்லாத்தையும் லாபம் எடுக்க முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங் எனக்கு செட் ஆகுது, அதனால் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதில் லாபம் பார்க்க முடியுமோ அந்த செக்டாரை முதல்ல சூஸ் பண்ணி அதில் குறைஞ்சது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம், குறைஞ்சது 3 மாதம் இருந்தாலே அது வந்து ஒரு டேட்டா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அது போதும். அந்த 3 மாதம் டேட்டா வச்சு எனக்கு இந்த 3 மாதம் கம்பைண்டாக பார்க்குறப்போ எனக்கு ஒரு 5% கிடச்சிருக்கு, மாதம் 5 கிடச்சிருக்கு, ஒரு 3 கிடச்சிருக்கு, இல்லை ஒரு 10 கிடச்சிருக்கு. 10ன்றது ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் தான். பட் நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை கண்டினியூஸாக கிடச்சிருக்குன்றப்போ 4வது மாதம் ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையை, அதாவது என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, அதிக பணம் வச்சுருந்தா லாபம் பார்க்கணும் அவசியமே இல்லை. என்னோடய பணம் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா தான். ஆனால் என்னோடய லாபம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ரூபா, கிட்டத்தட்ட 8%. இந்த 1 மந்த்துக்கு இந்த ஒரு ட்ரேடே கூட எனக்கு போதும், இதுமாரி ட்ரேடு பண்ண கூட அவசியம் இல்லை. பட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண தேவைக்கோசம் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடாது. இது ஒரு வியாபாரம். ஓகேவா, ஒரு வியாபாரத்தில் நம்ம நட்டம் அடைஞ்சிருப்போம். ஓகேவா, இப்போ மேபி நாளைக்கு நான் லாஸ் ஆகலாம் 4,000 ரூபா, திரும்ப அடுத்த நாள் நான் லாஸ் ஆகலாம் 8,000 ரூபா லாஸு. ஸோ அப்படி லாப நட்டம் மாறி தான் வரும். எண்ட் ஆஃப் தி டேயில் நான் லாபத்தில் இருக்கணும், இந்த மாதத்தில் லாபத்தில் இருக்கணும், நட்டத்தில் இருக்கணும். இதுதான் வந்து நம்ம பங்கு சந்தையை நிர்ணயிக்கிறது. நீங்கள் வெற்றியாளராக தோல்வியாளரான்னு. ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்ல ஒரே டிப், ஏன்னா ஒரேபடியாக மொத்தத்தையும் நான் சொல்லிட்டேன்னா புரியாது. ஸோ பார்க்குற ஒரு 10 பேர் பார்த்தாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறவங்க இதை பார்க்குறீங்கன்னா, ட்ரேடிங்கில் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் என்ன பண்ணால் லாஸ் தான் ஆகிட்டுருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலன்னா நீங்கள் என்னோடய ஒரு வீடியோஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதில் எந்த மோட்டிவும் எனக்கு இல்லை. ஓகேவா, ஏன்னா நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், பங்கு சந்தையில் பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச எனக்கு எந்த ஒரு முறையிலும் மற்றவங்க மூலமாக பணம் வரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கிளாஸ் எடுத்தோ இல்லை ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட பணம் வாங்கியோ பண்ண அவசியம் இல்லை. எனக்கு பணம் சம்பாதிக்க முடியும்னா நான் அந்த கிளாஸ் எடுக்க அவசியமே இல்லை, என்னோடய முகத்தை காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல இன்ஃபர்மேஷன் என்ன, பங்கு சந்தை வராதவங்க இந்த இடத்தோடு போயிடுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண சிம்பிளாக எல்லோரும் நினைக்கிற ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அழகாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம், ஒரு 10 ரூபா போட்டால் 20 ரூபா கிடச்சி 30 ரூபா கிடச்சலாம் கிடையாது. இது உழைக்கணும், இதுக்கு மன தைரியமும் மன அமைதியும் வேணும், எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். கண்டிப்பாக இது முடியும், ஆனால் தெரிஞ்சுக்கின்னு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்.
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம வந்து ஒரு கஷ்டம் தீரணும் தான் ஒரு வேலைக்கு வரும். இந்த பங்கு சந்தை வந்து எப்படியும் வேலை கிடச்சிடும், நிறைய பேர் வேலை கிடைக்கல, இதில் எப்படி பணம் கிடச்சிடும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்க கஷ்டத்தை அதிகப்படுத்துமே தவிர கம்மிப்படுத்தாது. ஸோ 100ல் 10 பேர் லாபம் எடுக்கிறது இங்கே பெரிய விஷயம். 90 பேர் நட்டம் தான் எடுக்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அந்த 10 பேரில் வரக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் உள்ளே வரல, முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முடியும் நம்புகிறேன். நான் ஒரு 6 மாதம் ஒரு டேட்டா எடுத்து அந்த டேட்டாவில் லாபம் வந்திருக்குன்னதுக்கப்புறம் தான் நான் பங்கு சந்தையில் திரும்ப பணத்தை எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கேன். ஸோ ஈஸியாக நான் அழகாக லாபம் சம்பாதிச்சிட்டு போயிடல. இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிற முதல் டிப்பு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு டிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன செக்டாரில் பண்ண போகிறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்டாக் பண்ண போகிறீங்களா சூஸ் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு எதாவது தெரியலனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நமக்கு டே 1ல் லாபம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,300 ரூபா. ஒவ்வொரு நாளும் நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாத கடைசியில் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ லாபத்தில் நான் இருக்கேன், எவ்வளோ கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன், எவ்வளோ லாபத்தில் இருக்கேன், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, காட்டவும் மாட்டாங்க. ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க. இதை ஏன் காட்டுறேன் அப்படின்னு ஒரு காரணமும் சொல்கிறேன். பங்கு சந்தையில் தேவையில்லாமல் தெரியாமல் லாபம் பண்ணி இவ்வளோ பார்க்கலாம் அவ்வளோ பார்க்கலாம் 50% பார்க்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு 10% பார்க்குறது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். 5% வந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர், 3% வந்தாலே பெரிய லாபம் நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா பெரிய இன்வெஸ்டரோட லாபம் பர்சன்டேஜே பார்த்திங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் 3% தான் இருக்கும். 2.5% 3%. ஏன்னா அப்படி கிடைச்சாலே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30% 35% கிடைக்கும். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட அது ஒரு 5 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு லாபம். அதுவே பெரிய லாபம். அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு நான் 1 லட்சத்தை வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு 50,000 சம்பாதிப்பது 50% ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராசை. இப்படி நினச்சிட்டு வர யாரும் ஜெயிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதனால் பங்கு சந்தையில் வரும்போது என்ன செக்டாரில் வரப்போன்றது ரொம்ப முக்கியம். அந்த செக்டாரில் இருக்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சுங்க. உதாரணத்துக்கு டேட்டா டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் ஒரு நிஃப்டி 50 எடுக்க போகிறேன், இந்த ஸ்டாக்கை இந்த டைமில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை டேட்டா எழுதிங்க. ஓகே, இது இத்தனை % கீழே போயிருக்கு, எனக்கு இது லாபம் வந்திருக்கு, மேலே போயிருக்கு, நான் மேலே எடுத்துருந்தேன் மேலே கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா எடுத்து அதை பிளாக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் நாள் லாபம் நல்ல லாபம் தான். ஸோ இதோட அடுத்த நாள் எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, நாளைக்கு கிடைச்சாலும் ட்ரேட் பண்ணுவேன். அப்படின்னா அடுத்த ட்ரேட் எப்போ கிடைக்குதோ அந்தமாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேட்டில் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். எக்ஸ்பைரியில் நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை லாபமாக மாற்றுறது அப்படின்றது நான் கொஞ்சமாக சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலோ எதனா கேட்கணுனாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.